ஸ்மெல் வரல உனக்கு? வருதுடி, நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது. எங்கடி போய் பிரியாணி தின்ன? மொண்டு பாருங்க தம்பி. தக்காளி பவள எங்க அம்மா உட்கார்ந்து பொட்டாசி வச்சிருக்காங்க. வந்து நீ பிரியாணி தின்றது. ஆமா, பிரியாணி. அம்மா புள்ளைய பிரியாணி அடிக்கிறீங்க. நான் போறதுக்குன்னா அடிக்கறாமா பாருமா. ஏய், என்ன புள்ளை அடிக்குற நீ? ஏய் எங்க அம்மா இரு. யார் பாத்துக்கிட்டு ஒரு மரியாதை கொடுக்கறியா நீ? பண்ண நான் உன் மாமியாரா இருக்க போறேன். மாமியாராவா? ஆமா. யா நல்லா இருக்கல. அப்ப நீ யார் எனக்கு? நான் உன் மகளா? மகள நீ மருமக. ஓ உன் மருமகளா? சரியா? பேரு எனக்கு ஒரு ஷால் ஷால் சேர்த்து கொடுறான். உன் மருமகள் இப்ப ஏன்னா உன் மருமகள் இன்னும் ஆட்டம் போடுற இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரியும். யார் மருமகளா மாமியாரா பாப்போம். ஏமா இங்க வாமா. இருங்க அத்தை, வாஷிங் மெஷின் Dress எல்லாம் போட்டு இருக்காங்க, எடுத்து வச்சிட்டு வரேன். நல்லா அப்பா போட்டுக்கலாம் மட. இங்க வாமா. இல்ல அத்தை, போட்டதை எடுத்து வச்சிட்டு வரேன்னு சொன்னேன். ஒண்ணு தேவையில்லை, இங்க வா மட. என்ன அத்தை? தள்ளி போ. அம்மா இங்க பாருமா, இன்னைல இருந்து உன் புருஷன் கவுச்சு சாப்பிடாம பாத்துக்கோ. ஏன் அத்தை? ஏன்னா இதுல இருந்து பொட்டாசி ஆரம்பிச்சிருச்சு. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி வெளியே ஆர்டர் பண்றது எனக்கு தெரியாம திருத்தனமா சாப்பிட்டேன்னா, இப்போ நான் உன் கையில பிரிச்சுட்டேன். அதனால நீ தான் பாத்துக்கணும். அவன் ஏதாவது கவுச்சு சாப்பிடுறான்னு எனக்கு தெரிஞ்சது உன்ன அவ்வளோதான். சரியா? போ. இதுக்கு வேற வேலையே இல்லை. நான் இதுக்கு ஸ்பீச் டெலிவரி பாய் போல. இது சொல்றது அங்கே எதுவுமே கொடுக்கும், சொல்லுது இங்க. நீ பொண்ணுடி, ஸ்பீச் டெலிவரி பாயா? ஸ்பீச் டெலிவரி கால் போல. என்ன நீ முன்னுக்குற? ஒன்றும் இல்லை அத்தை, காலைல துளசி தந்தீங்களே, அது பல்லுல மாட்டிக்கிச்சு, அதான் பல்ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன். பாப்பா ஏன் நல்லா மூக்கு பிடிக்க நைட்டு ஃபுல்லா தின்னுற, காலைல 7 மணி 8 மணி வரைக்கும் நல்லா தூங்குற. ஏந்திரு. ஏதோ உங்க அம்மா ஒன்று சொன்னாங்க, நீ இனிமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதான், புரட்டாசி மாசமா. இது தின்றதுக்கும் பேடுறதுக்கும் என்ன வந்து டெலிவரி ஸ்பீச்சுக்காக வச்சிருக்காங்க. தின்ன என்ன கொண்டுருவாங்களாம், தின்னாத. சரியா? உனக்கு டிஃபன் பாக்ஸ்ல உப்புமாவும் பாவக்காய் தொகையிலும் செஞ்சு வச்சிருக்காங்களா, அதை எடுத்துட்டு போக மறக்காம. அப்புறம் என்ன வந்து கேட்க போறாங்க. நான் வெளில போய் சாப்பிட போறேன், உங்களை தான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சொல்லிருக்காங்களே, நான் வெளில போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வரேன். ஏஞ்சி போய் கிளம்புடா, பத்திர போறா மூதேவி. போ வெளில போய் ஏஞ்சிரு. என்ன தெரியும் உனக்கு? நீ இட்டு போட உப்புமாவும் இந்த பாவக்காய் கம்பி எடுத்துட்டு போறதுல போனோம், குளிச்சுட்டு போறேன். போ எத்தனை போடா, உங்க அம்மா என்ன பூச்சி தாவடி கொண்டா. அதுக்கும் வேற வேலை இல்லை, உனக்கும் வேற வேலை இல்லை. என்ன மவளே, ஒரு புருஷன் காலை முடிச்சு வந்தானா காஃபி போட்டு கொடுக்க போன் வந்துட்டு இருக்க. நீ காஃபி குடிச்சிட்டு வந்தா எனக்கு என்ன? காஃபி குடிச்சிட்டு வந்தல, காஃபி போட்டு வாடி. குடிச்சிருக்கியா? ஆமாடி. என்னடி இப்ப அத தெரியுதுடா, நல்லா ட்ரெஸ் இல்லாம அவனை குண்டியா இந்த பாக மாட்டிக்கிட்டு இங்க வரும்போதே தெரியுது நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னடி குடிப்ப, என்னடி பண்ணுவ? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. போடி. போறேன். போ. என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிட்டு வந்த? சரகு சாப்பிட்டேன். சரகு கூட சைடிஷா என்ன? சரகு மட்டும் நீ சாப்பிட்ட. அத பாத்தியா, இவன் மட்டும் இவங்க அம்மா பேச கரெக்டா வச்சிருக்கான். என்ன நான் சொல்றதா இவ்வளவு கூட எடுத்துக்க மாட்டான். முடியாது. பாத்துட்டு தான்டா இருக்கேன். பாரு பண்றது நான் பாத்துட்டு தான் இருக்கேன். நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். நீ பண்ணாத. என்ன தம்பி காஃபி குடி. என் புள்ள என்னெல்லாம் பாடுபடுத்துற நீ. என்ன நீ அவனை அடிக்கிற? பாட்டு பாடுங்க. அவன் என்ன தெரியுமா பண்ணுறா, நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். ஆமாரியா, ஒரு நாளைக்கு 4-5 வாட்டி காஃபி குடிப்பா. இப்பயே குடுக்குற. நீ ஒரு காஃபி குடுக்குறியா? நல்லா ஃபீலிங்கிட்டு இங்க உட்கார்ந்து போன் பண்ணிட்டு இருக்க. அப்பா கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க படுத்துறன்னு சொன்னீங்க, நான் இப்போ உட்கார்ந்து. அதனால காஃபி நான் போட்டு கொடுத்தல என் புள்ளைக்கு. நீ போட்டு குடுத்தியா? உன் புருஷன் தானே. அவன் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். அதாண்டி சொல்றேன், ஒரு 4-5 வாட்டி காஃபி குடிப்பாண்டி. காஃபி இல்லாத குடி சரக்கஸ்ட் வந்திருக்கான். அதெல்லாம் உன் வீட்டு பழக்கண்டி, அவனுக்கு அதெல்லாம் கிடையாது. குடிப்பாங்க. பேசும்போது என் புள்ள கை நீட்டுற நீ. என்னடி பழக்கம்? அந்த ஸ்மெல் வரல உனக்கு? வருதுடி, நல்ல பிரியாணி ஸ்மெல் வருது. எங்கடி போய் பிரியாணி தின்ன? மொண்டு பாருங்க தம்பி. தக்காளி பவள எங்க அம்மா உட்கார்ந்து பொட்டாசி வச்சிருக்காங்க, வந்து நீ பிரியாணி திட்டு. ஆமா பிரியாணி.
அம்மா உன் புள்ளைய சேர்ந்து என்னைய அடிக்கிறீங்க ஏன்டா போறம்போக்குன்னா அம்மா, அவன் அடிக்கிறாமா பாருமா. ஏய், என்ன நீ ஏன் மேல புள்ளி அடிக்கிற நீ ஏய், எங்க அம்மா இரு. புரியா? இரு. யார் பாத்துக்கிட்டு ஒரு மரியாதை கொடுக்கறியா நீ இப்படிதான் உங்க வீட்டுல வளர்த்துருக்காங்களா என்ன பொண்ணுதான் என்ன கல்யாணம் பொண்ணு பண்ணி வச்சிருக்காங்க வளர்த்துருக்காங்க? அவனுக்கு ஏன்டா அண்ணா நான் வந்து பிரியாணி சாப்பிட்டது தப்பா உன் குடிச்சிட்டு வந்தது தப்பு இல்லையா அவன் குடிக்கவே இல்ல நீ நான் குடிக்கவே நீ. குடிச்சிட்டு நல்லா கொய்யாக்காய் இலைய நல்லா போட்டு மெண்டுட்டு வந்திருக்கேன் ஏன் கொய்யாக்காயில சாப்பிட்டா அம்மா, இரு தம்பி அவனுக்கு தெரியும் போதுமா, தெரியுது ஒரு பாத்தியா சரக்கு அடிச்சா அவளும் கொய்யா அதே பண்ணிருக்கா அப்படி சரக்கு அடிக்கிறியா நீ? உனக்கு தெரியனால நீ என் புள்ளைய சொல்ற எனக்கு தெரிஞ்சுனா அவன் சரக்கு ஸ்மெல் கூட எனக்கு வரல தப்பா வச்சிருக்கேன் இதோட இருக்கே நல்லா நல்லா தின்னு தின்னு. சரக்கு வரும்போது அடிக்காமா? இப்படி வந்தா இப்ப நல்லா ஊறி அம்மா, வந்தா சரக்கு உட்கார்ந்து வேலை பார்த்தா தானே உட்கார்ந்து போன தின்று ஃபுல்லா 20 minutes அதான் பண்ணிட்டு இருக்கா. நீ ஒண்ணும் பண்ணல சி உன்ன மாதிரி யாரு பண்ணுவா புள்ளைய ஒழுங்கா பாத்துக்கிறியா நீ பாவம் அவன் வேலைக்கு போய் டயர்டா ஆயிட்டான் உள்ளே இருக்க பையன் பாருமா, உள்ளே ஆமா இருக்க இவ இப்ப நல்லா அதுக்கு சேர்த்து போயிட்டான் ஏன் புள்ள மேல கை வச்சு வீட்டை விட்டு வெளியே போடி நீ வீட்டை விட்டு வெளியே போடி நீ வர வெளியே போடு. போடி அப்புறம் வெளியே போடு. அப்புறம் போ போ. நான் வீட்டை விட்டு வெளில போறேன் ஆமா, நீ ஆமா, அப்புறம் நீ. கூப்பிடு, phone போட்டு ஆ. கூப்பிட்டு போக சொல்லு. அப்பா என்ன செருப்பால அடிப்பா அவனே அடிப்பான், தொட்ட மாட்டேனே. ஏய், கம்முன்னு சொல்லு. தம்பி நம்ம எல்லாம் பேசக்கூடாது நீ சொன்னா கட்டுதான். அதெல்லாம் பேச இவ்வளவு நேரம் என்ன போட்டு ஏய் அடிப்பாங்க நீ வீட்டுக்கு போய் போடி, சொத்தை பிரிச்சு வை என்ன சொத்த ஓ நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமக ஏய், அதுக்கு ஏய், அதுக்கு வந்து இந்த வீட்டுல எனக்கு ஏய், பங்கு இருக்கு இங்க பாருடி, இந்த வீடு அவசர வீடு. இது சொந்த வீடு இல்லையா இல்ல என்னப்பா ஏமாத்திட்டீங்களாடா என்ன இதெல்லாம் என்ன இப்போ ஆளாளுக்கு என்னென்னமோ வச்சிருக்கா சொன்னா இது என்ன வீடு தானே வச்சிருக்கோன்றோம் வீட்டுல தானே இருக்க ஏதாவது உன்கிட்ட கேட்டோமா நீ வேலை செய்ய அந்த வீட்டுல இல்ல சாப்பிட்டு தூங்கதானே செய்யற, போனோட தானே செய்யற. அடா பாவி என்னடா பாவி, இப்படி ஏமாத்திட்டீங்களாடா என்னைய இப்ப என்ன இப்போ அவருக்கு என்ன பண்ண போற நான் போய் உங்க அப்பா கூட தான் சொன்னாரு என் பொண்ணு அழகா வேலை செய்வா, எல்லாம் தங்கமா எல்லாம் உங்களை வச்சுப்பாங்க. உனக்கு ஒன்னா சரியா வந்து தின்ற, தூங்க, phone நம்ம சொத்து இருக்க சொத்தை சேர்த்துதான் அழிக்குது இவங்க நல்லா பட்ட பட்டையா சொட்டு வச்சிருக்காங்க சேர்த்து அழிக்கிறாங்க நாங்க ஆமா, இல்லனாலே நீ அடிக்கிறல்ல ஏய் போடா உங்க அப்பா ஏய் நீனும் கிளம்பலையா ஏய் கேளுமா. அட்வொகேட் போலீஸோட நான் வீட்டுக்கு வரேன் ஏய், நில்லு அட்வொகேட் போலீஸ் அப்ப நீ அட்வொகேட் படிக்கலையா அட்வைஸ் பண்ணியா அப்ப நீ? ஐயோ 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 நம்ம ஏமாத்திட்டாங்கடா இவ அட்வொகேட் ஆச்சுல வீட்ல ராணி மாதிரி வச்சிருக்கோம் அட்வொகேட் இல்லையா அடியா அடியா இவள வெளியே போடு வர அப்புறம் விழுந்து. பாத்தீங்களா பாருமா, புரட்டாசிக்கு விரதம் இருக்கிறது தப்பு கிடையாது விரதம் இருக்கிறதுக்கு வற்புறுத்தது தான் பெரிய தப்பு இன்னைக்கு என்னோட குடும்பம் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிஞ்சு போய் கிடக்குது இன்னும் போலே அடி. அடியா அவள போடா